ஹே காய்ஸ், வெல்கம் டு சித்திக் ஃப்ரேம்ஸ். தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கிற புஷ்பா 2 தி ரூல் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். புஷ்பா 2 பார்ட் 1லேருந்து தான் படம் கண்டினியூ ஆகுது. பார்ட்டை 1 விட எனக்கு பார்ட் 2 ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே லென்த்தாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம என்டர்டெய்னிங்காகவே இருந்தது. ஏன் இன்டர்மேஷன் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயராக இருந்ததுன்னே சொல்லலாம். சீரியஸாக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு புஷ்பா 1 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு படம் இருந்தது. ஏன்னா எனக்கு புஷ்பா 1ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வல் போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு பெருசாக அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஆனால் புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே இருந்தது. இன்ட்ரோவும் சரி, இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸும் சரி, புஷ்பா 2ல் மாஸ் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஃபயராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் எனிவே ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான தியேட்டர்கள் வச்சு தான் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். அவங்க டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஒரு ஃபயரான ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம்.